நம்ம சின்ன வயசுல ஒரு முறையா ஸ்கூல்ல சேரும்போது, நம்ம அப்பா, அம்மா நம்மள ஸ்கூல்ல விட்டு அவங்க கிளம்பி போகும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி இங்க ஒருத்தவன மார்ஸ்ல அவன மறந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு போயிடுறாய்ங்க. அதுக்கப்புறமா அவன் எப்படி சர்வைவ் ஆகி அங்கேருந்து தப்பிச்சு போனான்ற கதை தான் இந்த மார்ஷியன் படத்தோட கதை. இந்த படத்தோட முழு கதை தெரிஞ்சதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மார்ஸ் பிளானட்டை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் கொஞ்சம் பேர் அனுப்பி விட்ருக்கு நாசா. ஒரு டீம் ஏரிஸ்ன்ற ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் வந்து மார்ஸில் இறங்குது. அங்கே இறந்து அந்த டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, மார்ஸில் கிடைக்கிற எல்லா சாம்பிள்ஸையும் எடுத்து வச்சுக்கிறாங்க ரிசர்ச்சுக்காக. அப்படி அவங்க ஒவ்வொரு சாம்பிளாக எடுத்துக்கிட்டு இருக்க திடீர்னு அங்கே ஒரு மணல் புயல் வருது. மார்ஸில் அடிக்கடி மணல் புயல் வருமா, அது அங்கே சகஜம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த மணல் புயலில் மட்டும் அவங்க சிக்கிட்டாங்கன்னா அவங்க ஸ்பேஸ்ஷிப் டேமேஜ் ஆகி அவங்க மறுபடியும் எர்த்துக்கு போக முடியாமல் அங்கேயே மாட்டிப்பாங்க. அப்புறம் அவங்க உயிர் வாழ்றது கஷ்டமாயிடும். அதனால் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, நம்ம எல்லோரும் ஸ்பேஸ்ஷிப்பில் ஏறி இங்கேருந்து கிளம்பிடலாம், இருக்கிற சாம்பிள்ஸை எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் ஸ்பேஸ்ஷிப்பை நோக்கி போயிட்டுருக்காங்க. அதுக்குள்ளே இவங்க இருக்கிற இடத்துக்கு அந்த புயல் வந்துட இவங்க கஷ்டப்பட்டு அந்த புயலில் ரொம்பவே ஸ்லோவாக போய்கிட்டு இருக்காங்க, மெதுவாக. அங்கே ஒரே இருட்டாக இருக்குது. அவங்க கண்ணுக்கு எதுவுமே தெரில, எது வழினே தெரியாமல் அவங்க கஷ்டப்பட்டு அவங்க சூட்டில் இருக்கிற லைட்டை யூஸ் பண்ணி போய்கிட்டுருக்காங்க. அப்படி எல்லோரும் போய்கிட்டு இருக்க திடீர்னு அந்த ஸ்பேஸ்ஷிப்லேருந்து ஒரு ஆண்டனை கட்டிட்டு வந்து நம்ம ஹீரோ மேலே அடித்து அவனை மட்டும் தூரமாக பறக்க விட்டுறது. அதுக்கப்புறம் அவன் என்ன காட்டல. இந்த பக்கம் அந்த டீம் மொத்தமும் அந்த ஸ்பேஸ்ஷிப் உள்ள போயிட அதோட கேப்டன் மட்டும் என்ன சொல்கிறான்னா, நான் அவனை போய் தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வேற. அப்போது அங்கே இருக்கிற டீம்மேட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கேப்டன் நீங்கள் இப்போது போகிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா ஆல்ரெடி புயல் அடிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த புயலில் நம்ம ஸ்பேஸ்ஷிப்பும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது. நம்மவும் இப்போது கிளம்பாமல் இங்கேயே இருந்தோம்னா நம்மளும் இங்கேயே மாட்டிப்போம். அதுக்கப்புறம் இடத்துக்கு போகவே முடியாது. சீக்கிரம் உள்ள வாங்க, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம்மேட்ஸ்லாம் சொல்ல, ஆனால் இவங்க கேப்டன் இல்லையா, இவங்களுக்கு அந்த ஒருத்தவனை விட்டுட்டு போக மனசே இல்லை. இருந்தாலும் மீதி இருக்கவங்களை காப்பாற்றுறதுக்காக வேறு வழி இல்லாமல் அவங்க அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் ஏறி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் இடத்துல தான் காட்டுறாங்க. அங்கே அந்த நாசாவோட ஹெட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சு என்ன சொல்கிறான்னா, இந்த மிஷின் ஃபெயில் ஆகிடுச்சு, அதில் ஒருத்தன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்படியே அந்த இடமே பரபரப்பாகுது. அங்கேருந்து கட் பண்ணி இப்போ நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனை ஒரு ஆண்டனை அடிச்சுட்டு போச்சு இல்லையா, அதில் இருக்க ஒரு கம்பி அவனோட சூட்டை கிழிச்சி அவன் வயிற்றில் குத்திருக்கு. அதை பிடுங்கி போட்டு இவங்க அங்கே டெம்பரரியாக தங்கறதுக்காக ஒரு ஹப்பு ரெடி பண்ணியிருப்பாங்க. இப்போ அவன் சூட்டை ஆல்ரெடி கிழிஞ்சிருக்கனால அவனுக்கு ஆக்ஷன் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது. இப்படியே போனால் அவன் இறந்துடும். அதனால் அங்கே இருக்கிற ஹப்புக்குள்ளே அவன் போயிட, அதுக்கப்புறமா அவன் வயிற்றில் கிழிச்சிருக்கிற அந்த காயத்துக்கு அவனே தையல் போட்டு மருந்தெல்லாம் வச்சு சரி பண்ணுறான். நாசா இந்தமாரி மிஷனுக்கு ஆள் அனுப்பும்போது அந்த துறையிலே மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்டை தான் அனுப்புவாங்க. இவன் எதில் எக்ஸ்பர்ட்னா பாட்டனியில் தான் மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்டு. ஏன்னா இந்த மார்ஸில் ஏதாவது உயிரினம் வாழ்கிறதுக்கு தகுதியாக இருக்கா, அது மட்டும் இல்லாமல் இங்கே விவசாயம் பண்ண முடியுமா, அந்தமாரி ரிசர்ச்சுக்காக இவனை அனுப்பியிருப்பாங்க. அதனால தான் இவனுக்கு ஒரு சில விஷயம் தெரிஞ்சிருக்கு. அப்படி வச்சு இவன் கொஞ்சம் அங்கே சர்வைவ் ஆகிறான். சரி, நம்ம இதுக்கப்புறம் நாசாவை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே இருக்கிற கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை பார்க்குறான். ஆனால் அங்கே ஆல்ரெடி அந்த ஆண்டனா உடஞ்சதுனால இவனால் அங்கே காண்டாக்டே பண்ண முடியல. இப்போ தான் அவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அவ்வளோதான், நம்ம இதுக்கப்புறம் உயிரோடு இருக்க மாட்டோம், சாவ போகிறோன்னு தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் அவன் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு 2-3 நாள் கழிச்சு அவனுக்கு ஒரு ஐடியா வருது. இவன் இந்த மிஷினுக்காக வர்றதுனால 3 மாதம் இங்கே தங்கி அந்த ரிசர்ச்லாம் பண்ணுறதுக்காக இவங்களுக்கு 3 மாதத்துக்கான ஃபுட்டு இந்த ஹப்பில் வச்சுருப்பாங்க. அந்த ஃபுட்டு மொத்தம் 5 பேர்னால ஆளுக்கு 3 மாதம் அப்படி கணக்கு போட்டு மொத்தம் கிட்டத்தட்ட 400 நாள் கிட்ட வருது. அதனால் நம்ம ஹீரோ என்ன பண்ண போகிறான்னா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு எப்படியாவது ஒரு 500 நாளைக்கு சர்வைவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நோட்டில் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கான். இப்போது என்ன பிரச்சனைனா, இவனால் அங்கே இருக்கிற ஃபுட்டை வச்சு கிட்டத்தட்ட 500 நாள் வரைக்கும் அவனால் சர்வை ஆக முடியும். ஆனால் நாசா அடுத்ததாக மார்ஸ் மிஷன் வந்து 4 வருஷம் கழிச்சு தான் அனுப்புவாங்க. அது வரைக்கும் இவன் சர்வே ஆனால் மட்டும்தான் அங்கேருந்து தப்பிச்சு மறுபடியும் பூமிக்கு போக முடியும். இப்போ அவன் என்ன யோசிக்கிறான்னா, அவன் ஆல்ரெடி ஒரு பாட்டனி எக்ஸ்பர்ட்னு சொல்லியிருக்கான் இல்லையா, அதனால் அங்கே இருக்கிற ஃபுட்டில் ஒரு உருளைக்கிழங்கு இருக்குது. அது என்ன பண்ணுறான்னா, சரி நம்ம இங்கேயே விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மண்ணெல்லாம் ஒரு ரூமில் போட்டு கொட்டி ஒரு சின்ன விவசாயம் பண்ணுற அளவுக்காக ஒரு இடம் ரெடி பண்ணிடுறான். அப்படி அவன் ரெடி பண்ண இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கிற உருளைக்கிழங்கெல்லாம் புதைச்சி வைக்க, இப்போ அது வளரணுன்னா அதுக்கு தண்ணி தேவை. ஆனால் இவன்கிட்ட தண்ணி இல்லை. இப்போ அவன் இன்னொரு செம ஐடியா பண்ணுறான். அது என்னென்னா, அந்த ஹப்பில் ஆல்ரெடி ஒரு டேங்க் ஃபுல்லாக ஹைட்ரஜன் கேஸ் இருக்குது. அந்த ஹைட்ரஜன் கேஸை வச்சு அந்த ரூமில் இருக்கிற ஆக்சிஜனை பற்ற வச்சா
அவன் தண்ணி வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி அந்த ஹைட்ரஜன் கேஸை திறந்து ஆக்சிஜன் மேலே வச்சு அவன் பற்ற வைக்க அவன் ஃபஸ்ட்டு பண்ணுறதுனால எதுவுமே தெரியாமல் அங்கே ஆக்சிஜன் அளவும் ஹைட்ரஜன் அளவும் அதிகமாக இருந்திருக்கு போல இருக்குது. அது தெரியாமல் அவன் பற்ற வைக்க திடீர்னு ஒரு பெரிய வெடிப்பாகி பறந்து போய் ஊந்துடுறான். நல்ல வேலையாக இவனுக்கு லைட்டாக காயம்பட்டு எதுவுமே ஆகாமல் தப்பிச்சிட இப்போ மறுபடியும் ஃபுல் ப்ரொடெக்ஷனோட அவன் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை மறுபடியும் பண்ண இப்போது அந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் ஆகி அந்த இடமே கொஞ்சம் ஈரப்பதமாக மாறுது. அந்த விவசாயம் பண்ணுறதுக்கு உரத்துக்கு என்ன பண்ணுறான்னா அவன் போகிற கக்குசியை உரமாக மாற்றி இந்த உருளைக்கிழங்குக்கெல்லாம் உரம் போடுறான். இப்படி பண்ண கொஞ்ச நாளில் அந்த உருளைக்கிழங்கும் முளைக்க ஆரம்பிக்குது. பார்த்ததும் அவன் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் பூமியில் அவன் இறந்ததுக்காக கல்லறை வச்சு அவன் முன்னாடி இரங்கல் தெரிவித்து ஒரு கூட்டம் நின்றுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா அந்த நாசாவில் தான் காட்டுறாங்க. இங்கே அசட் மேனேஜர்னு ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன சொல்கிறான்னா இந்த மிஷின் ஃபெயிலியர் ஆனதுனால ஆல்ரெடி எடுத்துகிட்டு போன அங்கே எக்யூப்மெண்ட்லாம் அந்த மார்ஸ்லேயே இருக்குது. அது இப்போது எப்படி இருக்குன்னு நம்ம சேட்டலைட் மூலயமா ஃபோட்டோ எடுத்து பார்த்தா மறுபடியும் போகிற மிஷினுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம காஸ்ட்டும் கொஞ்சம் குறைக்கலாம், நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஹெட்டுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அது முடியவே முடியாது. நம்ம இப்போது அதை செக் பண்ணுறதுக்காக ஃபோட்டோ எடுத்தால் அது பப்ளிக்கிட்ட கொடுத்தாகணும். அதில் நம்ம ஹீரோட டெட் பாடியும் இருக்கும். அந்த ஃபோட்டோவை மக்கள்லாம் பார்த்தாங்கன்னா அது பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். இப்படியே கொஞ்ச நாள் போக அதுக்கப்புறமா வேறு வழி இல்லாமல் அந்த ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் காத்திருக்கு. அதாவது அவங்க முன்னாடி வச்சுருந்த அந்த ஆண்டனாவும் அங்கே இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்டும் இப்போது இடம் மாறி இருக்குது. அப்போது அவங்க என்ன தெரிஞ்சுக்கிறாங்கன்னா நம்ம ஹீரோ அங்கே உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வருது. இது அங்கே இருக்கிற எல்லோரும் சொல்ல அந்த ஹெட் இப்போ என்ன சொல்கிறான்னா அங்கே இருக்கிற மறுபடியும் மீடியாலாம் கூப்பிட்டு நம்ம ஹீரோயின் உயிரோட தான் இருக்கான் அப்படி சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறான். எல்லாருக்கும் தெரிய வச்ச அவனுங்க என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோ டீமு மார்ஸ்லேருந்து எர்த்துக்கு வந்துட்டுருக்கு இல்லையா, அவங்க வர்றதுக்கு 1 வருஷம் ஆகும். ஆல்ரெடி இப்போது 2 மாதம் ஆகிடுச்சு. அவங்க வர்றதுக்கு இன்னும் 10 மாதம் ஆகும். வர்ற வழியிலே அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டா அவங்க மறுபடியும் நம்ம ஹீரோவை காப்பாற்ற அங்கே போயிடுவாங்க. அப்படி போனால் அவங்க உயிருக்கும் ஆபத்து வந்துடும். அதனால் அவங்கக்கிட்ட சொல்லாமல் மறைக்கிறானுங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ எப்படியோ 4 வருஷத்துக்கு சர்வை ஆகிற அளவுக்கு ஃபுட்டு விவசாயம் பண்ணி எடுத்துடலான்னு ஐடியா பண்ணி ஃபுட்டு சேர்த்து வச்சுட்டேன். இப்போ அவனுக்கு இன்னொரு பெரிய சேலஞ்ச் இருக்குது. அது என்னென்னா 4 வருஷம் கழித்து நாசா அங்கேருந்து மார்ஸுக்கு அனுப்புனாலும் அவங்க லேண்ட் ஆகிற ஸ்பேஸ்ஷிப் வந்து இவங்கிட்டேருந்து 3600 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இவன் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சாகணும். அதனால் அங்கே ஆல்ரெடி ஒரு ரோவர் இருக்கும். அந்த ரோவர் எடுத்துகிட்டு அங்கே போகணுன்னா கிட்டத்தட்ட 50-60 நாள் ஆகும். ஆனால் அதுக்கேற்ற பேட்ரி அந்த ரோவரில் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவனால் வெளியே அதிகமாக சுற்ற முடியாது. ஏன்னா ஆக்சிஜனு கம்மியாக இருக்கனால அவன் அந்த வண்டிக்குள்ளே தான் இருந்தாகணும். அது மட்டும் இல்லாமல் அந்த வண்டி பேட்டரி இல்லாதனால 5 கிலோமீட்டர் வரைக்கும் தான் போகும். இப்போ அவன் என்ன ஐடியா பண்ணுறான்னா அந்த வண்டியில் எக்கச்சக்க பேட்டரி எடுத்து போட்டு அவன் கிளம்புறான். ஆனால் நைட் ஆனால் ரொம்பவே மோசமாக குளிர ஆரம்பிக்குது. கொஞ்சம் விட்டா அவன் அங்கேயே உறைஞ்சிடும் போல இருக்குது. ஆனால் அங்கே ஹீட்டர் இருக்குது. அந்த ஹீட்டரை யூஸ் பண்ணால் பேட்ரி நிறையா யூஸ் ஆகும். அப்படி யூஸ் ஆனால் நம்ம ரோவர் எடுத்துகிட்டு அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறோன்னா எப்பயுமே இந்த மாதிரி மிஷினுக்கு வரும்போது அங்கே பவருக்காக மண்ணில் ஒரு புளூட்டோனியம் கோரை போச்சு வைப்பாங்க. அதிலிருந்து ஒரு பயங்கரமான ஹீட்டு வெளியே வரும். அதை நம்ம ஹீரோ எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி எடுத்துடுறான். அதை எடுத்து அவன் ரோவரில் வச்சுட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். அதில் வர ஹீட்லேருந்து எப்படியோ நைட்டு அந்த குளிர்லேருந்து சர்வை ஆகி அவன் அங்கேருந்து கிளம்பி அந்த ஸ்பேஸ் ஷட்டில் இறங்குற இடத்துக்கு போய்கிட்டு இருக்கான். அப்படியே இவன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒவ்வொரு விஷயத்தையும் முடிக்க இங்கே இடத்துல நாம் நாசாவை தான் காட்டுறாங்க. அங்கே இருக்கிற அந்த ஹெட் என்ன பண்ணுறான்னா இவன் உயிரோடு இருக்கிறதுனால இவனை காப்பாற்றாக நாங்கள் ஒரு புது பிளானை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம், எப்படி அவனை காப்பாற்றிடும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ்ஸில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நாசா உள்ள தான் காட்டுறாங்க. அந்த நாசா டீம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஹெட்டுக்கிட்ட நம்ம ஹீரோ இப்போது கரெக்டான பாதையில் தான் போய்கிட்டு இருக்கான். அவன் நம்ம மிஷினுக்கு ஏற்ற மாதிரி அவன் ஒவ்வொரு விஷயமும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்போது நம்ம அவனுக்கு தேவையான ஃபுட்டை அனுப்பி வைக்கணும், அதுக்கு எப்படியே ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நம்ம இப்போது ஒரு ராக்கெட் தயாரிக்கணும்னா அது எப்படியும் ஒரு 9 மாதமாக அது எடுக்கும். நம்ம சீக்கிரம் 3 மாதத்துக்குள்ளே ஒரு ராக்கெட்டை தயாரித்து அனுப்புனாதான் சீக்கிரமாக அவன்கிட்ட அந்த ஃபுட்டு போய் சேரும், அவனும் கொஞ்ச நாளைக்கு சர்வைவ் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற டீமுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த மார்ஸில் மாட்டி 2.5 மாதம் ஆயிடுச்சு. அவன் விவசாயம் பண்ண அந்த உருளைக்கிழங்கும் இப்போ வளர்ந்துட அதை அறுவடை பண்ணுறான். அதை பார்த்து அவன் ரொம்பவே சந்தோஷப்பட அதுக்கப்புறமா அவனுக்கு இப்போ இன்னொரு யோசனை தோணுது. என்னென்னா
நம்ம எப்படியாவது நாசா கூட காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்போ யோசிக்கிறான். இப்போ அவன் ஆல்ரெடி அந்த ரோவரை வச்சு போகிற ரூட்டை விட்டு வேற ரூட்டு மாறி போக இதை சேட்டலைட் மூலமாக கலந்தாளிச்சிட்டு அந்த நாசா இவன் இப்போது வித்தியாசமான ஒரு ரூட்டுக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இவங்க 1996 ஆல்ரெடி மார்ஸ் ரிசர்ச் பண்ணுறதுக்காக ஒரு டீம் அனுப்பியிருப்பாங்க. அவங்க பாத் ஃபைண்டர்னு ஒரு மிஷினை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்ன பண்ணுன்னா அதில் ஒரு கேமரா வந்து சுற்றி அங்கே இருக்கிறத ஃபோட்டோ எடுத்து நாசாவுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கும். இதுதான் அந்த மிஷினு. அந்த மிஷினை தேடி தான் நம்ம ஹீரோ போயிருக்கான். அவன் எப்படியோ அந்த மண்ணில் இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சி அதை தோண்டி அந்த மிஷினையும் வெளில எடுத்துட்றான். இந்த பக்கம் பூமியில் அந்த மேனேஜர் என்ன பண்ணுறான்னா அந்த பாத் ஃபைண்டரோட கனெக்ட் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி அந்த பாத் ஃபைண்டரை கண்டுபிடிச்ச இன்ஸ்டியூட்டுக்கு போயிட்டு அவங்க டீமை வச்சு இப்போது வேலை பார்த்துட்டு இருக்கான். எப்படியோ கடைசியில் அந்த பாத் ஃபைண்டரோட கனெக்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் அவங்களால அங்கே இருக்கிற கேமரா மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது அந்த கேமராவை லெஃப்ட் ரைட்டு மட்டும் திருப்ப முடியும். அதை வச்சு அவங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ இப்போ புத்திசாலித்தனமாக ஒரு விஷயத்தை யோசிக்கிறான். அவன் என்ன யோசிக்கிறான்னா ஒரு போர்டு எடுத்துகிட்டு வந்து அந்த போர்டில் என்னோடய சிக்னலை நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரிசீவ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கேமராவை ரைட்டில் திருப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்கான். அதை பார்த்துட்டு அந்த பூமியில் இருக்க டீம் ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்கள் சிக்னலை நாங்கள் ரிசீவ் பண்ணுறோன்ற மாதிரி அந்த கேமராவை ரைட்டில் திருப்புறாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ ரொம்ப குஷியாயிடுறான். ஆனால் அவனுக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னா இப்படி ஒவ்வொரு வாட்டி கேட்கணுன்னா அது ரொம்ப டைம் எடுக்கும், கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப கடுப்பாக இருக்கும். அதனால் இவன் மறுபடியும் இன்னொரு விஷயத்தை யோசிக்கிறான். என்னென்னா நம்ம அவங்க கூட ஹெக்ஸாடெசிமல் வச்சு கம்யூனிகேட் பண்ணலாம், அது இன்னும் ஈஸியாக இருக்கும். அதை அப்படியே டிகோட் பண்ணி ஆல்ஃபபெட்டிக்கலில் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெத்தடை அவன் யூஸ் பண்ணுறான். அதை பார்த்து அந்த டீமும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. இவன் எப்படி இந்த மாதிரிலாம் யோசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இவங்க கூட இன்னும் கம்யூனிகேட் அப்படியே கம்யூனிகேட் பண்ண இவங்க ஒரு கட்டத்தில் ஹீரோவை அந்த பாத் ஃபைண்டர் உள்ள இருக்கிற அந்த கோடிங்கை லைட்டாக மாற்ற சொல்லி இவங்களும் அங்கே சில விஷயத்த மாற்றி சாதாரணமாக மெசேஜ் பண்ணுற மாதிரி அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்துடுறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் சாதாரணமாக டெக்ஸ்ட் மெசேஜ் மாதிரி 2 பேரும் மெசேஜ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. இது இன்னும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. நம்ம ஹீரோ 3 மாதம் கழித்து இப்போ தான் பூமியில் இருக்கவங்க கூட காண்டாக்டே பண்ணுறான். அதனால் அவன் ரொம்பவே நர்வஸாக இருக்கான். அதனால் இப்போது எனக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட அந்த பிளானை கேட்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இப்போ உனக்கு ஒரு 4 வருஷத்துக்கு தேவையான ஃபுட்டை மட்டும் அனுப்பி வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா 4 வருஷம் கழிச்சு அந்த மிஷினால் நீ மறுபடியும் நம்ம இடத்துக்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல சரி இதெல்லாம் ஓகே, நான் உயிரோடு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு என் டீமுக்கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்க இதை பார்த்தோன்னே அவங்க கொஞ்சம் ஜர்க்காகிறாங்க. அதுக்கப்புறமா கடைசியில் உண்மையை சொல்லிடுறாங்க. நாங்கள் இன்னும் அவங்க டீமுக்கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்ல அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகி அவன் மட்டும் அசிங்கமாக திட்ட ஆரம்பிக்க அதையும் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது எப்படியோ ஒரு வழியாக கடைசியாக அந்த டீமுக்கிட்டேயும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க நம்ம ஹீரோ உயிரோட தான் இருக்கான்னு. இதை தெரிஞ்ச அந்த டீமில் இருக்க கேப்டனு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம இருந்தாலும் அவனை கூப்பிட்டு வந்திருக்கலாம், நான் தான் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன். அவங்க டீம்மேட்ஸ்லாம் அந்த கேப்டனுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு நாசா ஃபுட் அனுப்புறன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, நம்ம சீக்கிரமாக 8 மாதத்துக்குள்ள ரெடி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீமுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த ஹப்பில் ஆல்ரெடி விவசாயம் பண்ணிட்டு இருந்தான் இல்லையா, இப்போது அந்த ரூமில் திடீர்னு ஒரு மால்ஃபேக்சர் ஆகி அந்த இடமே வெடித்து சதறது. நம்ம ஹீரோவும் அந்த வெடிப்பில் மாட்டி ஓரளவுக்கு அடியோட தப்பிச்சிடுறான். ஆனால் அந்த ரூமில் இருந்த அவன் விவசாயம் பண்ணி வச்சுருந்தான் இல்லையா, அந்த ஃபுட்டு எல்லாமே வீணாக போக இப்போ அவன்கிட்ட கொஞ்சம் ஃபுட்டு தான் இருக்குது. அந்த ஃபுட்லேயே அவன் 3 வேளைக்கு பதிலாக ஒரு வேளையே கொஞ்சம் பாதியாக சாப்பிட்டா தான் அவன் கொஞ்ச நாளைக்கு சர்வைவ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாசா டீம்கிட்ட சொல்ல இவன் அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த நாசா டீமுக்கு இன்னொரு சேலஞ்சு வருது. அதாவது என்னென்னா இப்போது இவன் இந்த மாதிரி வெடித்ததுனால இவனுக்கு ஃபுட்டு இல்லாதனால இவனுக்கு சீக்கிரமாக ஃபுட் அனுப்பி ஆகணும். அதனால் அவங்க சீக்கிரமாக 3 மாதத்துக்குள்ளே ஒரு ராக்கெட்டை ரெடி பண்ணி அவனுக்கு ஃபுட்டு சேர்கிறதுக்காக அந்த ராக்கெட்டை லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் அது சீக்கிரமாக ரெடி பண்ணதுனால கொஞ்சம் கூட டெஸ்ட் பண்ணாமல் அதை அப்படியே லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதனால் அது ஃபெயிலியர் ஆகி போகிற வழியிலே வெடித்து சதறிடுது. அவங்களோட மிஷினும் ஃபெயிலியர் ஆக இப்போ என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்த டீமை முழிச்சிக்கிட்டு இருக்க இதை கேள்விப்பட்ட சைனா என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ராக்கெட்டை தந்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நாசா வேறு ஒரு பிளான் போடுறாங்க. ஏரோடைனமிக்ஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு வந்து அவங்ககிட்ட ஐடியா கேட்குறாங்க. அவன் இப்போது ஒரு பக்காவான ஒரு ஐடியா போட்டு தரான். அதாவது
நீங்கள் இங்கேருந்து ஒரு ராக்கெட்டில் ஃபுட் அனுப்பி அதை ஹீரோகிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுலாம் ரொம்பவே கஷ்டமான காரியம். அதுக்கு பதிலாக நீங்கள் இன்னொரு விஷயத்த பண்ணலாம். அது என்னென்னா, ஆல்ரெடி மார்ஸ்லேருந்து கிளம்புன டீமு 9 மாதம் ட்ராவல் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க பூமிக்கு வர்றதுக்கு இன்னும் 3 மாதம் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம ராக்கெட்டில் 2 வருஷத்துக்கு தேவையான ஃபுட்டும் ஃபியூவலும் நம்ம மார்ஸ்லேருந்து வர்ற டீமுக்கு மேலே அனுப்புனா, அவங்க எர்த்துக்கிட்டு வரும்போது அந்த ஃபுட்டும் ஃபியூவலும் அவங்க எடுத்துக்கிட்டு மறுபடியும் நம்ம எர்த்தை சுற்றி அவங்க மறுபடியும் அந்த மார்ஸுக்கே போய் நம்ம ஹீரோவை காப்பாற்ற வழி இருக்குது. அதே சமயம் நம்ம ஹீரோவும் இருக்கிற ஒரு பழைய ராக்கெட் எடுத்துகிட்டு மார்ஸோட அட்மாஸ்பியர் மேலே வந்துட்டானா, அங்கேருந்து அந்த ஸ்பேஸ்ஷிப்பை அவனை காப்பாற்றி மறுபடியும் கூப்பிட்டுட்டு இடத்துக்கே வந்துடுவாங்க. இப்படி பண்ணால் நம்ம ஹீரோவை பத்திரமா காப்பாற்றி கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஐடியா கொடுக்க, நாசாவோட ஹெட் என்ன சொல்கிறான்னா, நம்ம ஹீரோவோட ஒருத்தன் உயிரை காப்பாற்ற ஸ்பேஸ்ஷிப்பில் இருக்கிற மீதி 5 பேர் உயிரை நம்ம பணைய வைக்க முடியாது. அது அப்படி பணைய வச்சு அனுப்புனா அவங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா இன்னும் பிரச்சனை பெருசாக தான் ஆகும். அதனால் இந்த பிளானை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இங்கே இருக்கிற வைஸ் பிரசிடென்ட்டு இவன் மேலே காண்டாகி இவனுக்கே தெரியாமல் அங்கே இருக்கிற மெசேஜ் எல்லாம் ஒரு கோடு மாரி மேலே அந்த ஸ்பேஸ்ஷிப்புக்கு அனுப்பி வச்சிட்றான். அங்கே இருக்கிற டீமு அந்த மெசேஜை ரிசீவ் பண்ணி அவங்க இப்போ ஒரு ஐடியா பண்ணுறாங்க. நம்ம மறுபடியும் நம்ம ஹீரோவை காப்பாற்ற போகலாம். அங்கே இருக்கிற பாத் ஃபைண்டரை எப்படியாவது நம்ம ஹேக் பண்ணி நம்ம ஹீரோவை கம்யூனிகேட் பண்ணி அவனை இங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவெடுக்கிறாங்க. இவங்களோட பிளான் எல்லாத்தையும் அந்த நாசா கிட்ட சொல்ல, இப்போ நாசா டீமும் வர வழி இல்லாமல் இவங்களோட பிளானுக்கு ஒத்து போகிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கும் அந்த ஃபுட்டும் ஃபியூவலும் மேலே அனுப்பி வைக்கிறாங்க. அந்த ஃபுட்டும் ஃபியூவலையும் அங்கே இருக்கிற ஸ்பேஸ்ஷிப்பில் எடுத்து போட்டு அவங்க மறுபடியும் மார்ஸுக்கே கிளம்பி போக, இந்த டீம் மறுபடியும் மார்ஸுக்கு போகணுன்னா அது 1 வருஷம் ஆகும். அது வரைக்கும் நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற ஃபுட்டை வச்சு எப்படியாவது தாக்கு பிடிச்சாகணும். அவன் ஆனால் அங்கே இருக்கிற ஃபுட்டை ரொம்பவே கம்மியாக கன்சியூம் பண்ணுறதுனால அவன் உடம்பே ரொம்ப மோசமாக போகுது. ரொம்பவே ஒல்லியாக ரொம்ப பலவீனமாக இருக்கான். அவனுக்கும் அந்த ராக்கெட் வர்ற டைமை சொல்லிடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பி அவன் வச்சுருக்க ரோவரை யூஸ் பண்ணி அவன் ஆல்ரெடி போட்டிருக்கான் இல்லையா அவ்வளோ வருஷம் பிளானு, அதுபடியாக அந்த ரூட் வழியாக போய் அந்த இடத்த போய் சேர்ந்துடுறான். அங்கே இருக்கிற அந்த ராக்கெட்லேயே உட்காந்துட்டு இந்த ராக்கெட்டோட மொத்த கண்ட்ரோலையும் மேலே இருக்கிற அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் இருக்க அந்த டீம் எடுத்துக்கிறாங்க. அவங்க அந்த ராக்கெட்டை பார்த்துட்டு அந்த ராக்கெட்டு மேலே இவங்க எதிர்பார்க்குற அந்த அட்மாஸ்பியர் வரைக்கும் வருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்க, இன்னும் அது வெயிட் கொஞ்சம் குறைச்சாதான் அவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத வெயிட் எல்லாத்தையும் கீழே கழட்டி போட சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீரோவும் ஒவ்வொன்றா கழட்டி போட்டுடுறான். அப்போது நம்ம ஹீரோ அந்த ராக்கெட்டை மேலே மூடி இருக்கு இல்லையா, அந்த மூடியை சேர்த்து கழட்டி போட்டுற, அதுக்கு பதிலாக அதை மூடுறதுக்கு ஒரு துணியை வச்சு மூடிடுறான். அதுக்கப்புறமா அவன் ராக்கெட்டை அங்கேருந்து ஆன் பண்ணி மேலே பறந்து போக, அந்த போகிற ஸ்பீடில் அந்த ப்ரெஷர் தாங்காமல் அந்த துணி கிழிஞ்சி அந்த காற்றெல்லாம் உள்ளே போக அந்த ப்ரெஷரில் அந்த ராக்கெட்டு மேலே போக முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஸ்லோவாகிடுது. இந்த ஸ்பேஸ்ஷிப்பில் இருக்கிற டீம் எதிர்பார்த்த மாதிரி அந்த ஹைட்டுக்கு நம்ம ஹீரோட ராக்கெட் வராதனால இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை என்ன பண்ணுறேன்னு தெரியாமல், என்னோடய சூட்டில் இருக்கிற க்ளவுஸை கிழிச்சிட்டா நான் அதுலேருந்து வர்ற ஸ்பெஷல்லேருந்து ஓரளவுக்கு பறந்து அவங்க ஸ்பேஸ்ஷிப்ட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, இப்போ அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் இருக்க அந்த கேப்டன் என்ன யோசிக்கிறான்னா, அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் இருக்கிற ஒரு பார்ட்டை வெடிக்க வச்சா நம்ம அவன்கிட்ட கொஞ்சம் போகலாம், அது மூலமாக அவனை காப்பாற்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்பேஸ்ஷிப்பில் இருக்கிற ஒரு பார்ட்டை மட்டும் வெடிக்க வைக்கிறாங்க. அப்படி வெடிக்க வச்சு கொஞ்சம் தூரம் போக நம்ம கேப்டன் மட்டும் அவங்க இடுப்பில் ஒரு கயிறை கட்டிட்டு இப்போது அந்த ஸ்பேஸ்ஷிப்லேருந்து வெளில வராங்க நம்ம ஹீரோவை காப்பாற்றுறதுக்கு. கயிறை இடுப்பில் கட்டிட்டு நம்ம கேப்டனும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோ நோக்கி வந்துக்கிட்டு இருக்க ஒரு கட்டத்தில் அந்த கயிறு தீர்ந்து நம்ம கேப்டனால் நம்ம ஹீரோவை காப்பாற்றுற தூரம் வரைக்கும் போக முடியல. இப்போ நம்ம ஹீரோ ஆல்ரெடி அவன் சொன்ன ஐடியாவை செயல்படுத்தணும். அதாவது என்னென்னா, அவன் உடம்புல இருக்கிற அந்த சூட்டை கிழிச்சா அதில் வர்ற அந்த ப்ரெஷரில் அவன் மேலே பறந்து அவங்க கிட்ட போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதை கடைசியாக ஒரு வாட்டி செயல்படுத்தி பார்க்குறான். அப்படியே அவன் அந்த சூட்டை கிழிச்சிட்டு அதோட ப்ரெஷரில் நம்ம ஹீரோ அப்படியே பறந்து நம்ம கேப்டன் கிட்ட வந்துடுறான். நம்ம கேப்டனும் அவனை காப்பாற்றி அப்படியே அந்த ஸ்பேஸ் ஷட்டில் கூப்பிட்டு போயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே மொத்தமாக லைவ் டெலிகாஸ்ட்டில் அந்த உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்படி இவனை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாசாவுக்கு மெசேஜ் அனுப்ப, இதை பார்த்து மொத்த உலகமே சந்தோஷப்படுது. அதுக்கப்புறமா கொஞ்சம் வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோவை பூமியில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு காலேஜில் பாட்டனி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவன் எப்படி இவ்வளோ வருஷம் சர்வைவ் ஆனான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துல போயிட்டு அவனோட கதையை எக்ஸ்பீரியன்ஸாக பகிர்ந்துட்டு இருக்கான்.
இப்படியே இந்த படம் முடியுது. நமக்கு எவ்வளோதான் பிரச்சனை வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் விட்டுறக்கூடாது அப்படின்ற மெசேஜ் தான் இந்த படம் மூலமாக நமக்கு கன்வே பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.